ரூத்தினுடைய புஸ்தகம் 1 முதல் 5 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் இழந்து தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இந்த வேத வசனங்களை தியானிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பதியும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த 5 வசனங்களை குறித்து பார்க்கும்போது எலிமெலேக்கு அவரை பற்றி அதிகமாய் பேசினதில்லை. எலிமெலேக்கின் அவசர முடிவும் தவறான தீர்மானமும், அவர் அவசர முடிவு எடுத்ததையும் தவறான தீர்மானம் எடுத்ததையும் இந்த வேத பகுதியில் நாம் புரிஞ்சுக்கலாம். எலிமெலேக்கின் அந்த முடிவுக்கான காரணங்கள் சில முகவரை சொல்றேன். இந்த பஞ்சம் வருவதற்கான காரணம் தேசத்தின் கீழ்ப்படியாமை. நியாயாதிபதிகளுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு விலகி பின்வாங்கி போய் விக்கிரகங்களை வழிபட தொடங்கினாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி யுத்தங்களினால் பஞ்சம் ஏற்பட்டது. யுத்தங்களினால கூட ஒரு பஞ்சம் வரும். அது எப்படி வரும்னா, அந்த ஊரை சுற்றி அவங்க கொத்தளம் போட்டுருவாங்க, அதாவது தடுப்பு போட்டுருவாங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருந்து உள்ள வர முடியாது. பண்டமாற்று முறைகள், பொருட்கள்லாம் வெளியிலிருந்து தான் வரணும். அப்படி வர முடியாதபடிக்கு கொத்தளம் போட்டாங்கன்னா யுத்தத்தின் மூலம் இந்த தேசத்தில் பஞ்சம் வரும். அந்த மாதிரி பஞ்சங்கள் வந்திருக்கு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அவங்க வருவாங்க, நிலத்தெல்லாம் கெடுத்துருவாங்க, விளைச்சலை கெடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு பஞ்சம் தேசத்தின் கீழ்ப்படியாததினாலே வந்திருக்குது. இங்க ரூத்து புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பஞ்சம் அந்த மாதிரி வந்ததில்லை. இது தேவனாலே இயற்கையாகவே ஏற்பட்ட ஒரு பஞ்சம். இந்த பஞ்சம் ஏறக்குறைய 10 வருடங்கள் தேசத்தில் இருந்திருக்கிறது. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஜனங்களை தேவன் சந்தித்தார் என்ற செய்தி கிடைக்குது. 10 வருஷமா தேசத்துல தேவனால வந்த பஞ்சம். தேவ ஜனங்கள் தேசம் முழுவதும் அவரை விட்டுட்டு விக்கிரக ஆராதனை பண்ணினதுனால ஒரு பெரிய பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்தார். உபாகம் 28 அதை குறித்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேசத்துல மழையை நிறுத்தி பஞ்சத்தை நான் அனுப்புவேன். அது ஒரு நியாய தீர்ப்பாக இந்த பஞ்சம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அதெல்லாம் கூட அவங்க பொருட்படுத்தாம பஞ்சம் வருவதற்கு காரணம் அவங்க தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனை செய்ததுனாலே அங்க பஞ்சம் வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சத்தினால ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னா பொருளாதார நெருக்கடி. ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் வரும்போது தேசத்துல என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதார நெருக்கடி வரும். இப்ப இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது இந்த எலிமெலேக்கு அவர் என்ன செய்துட்டார்னா ஒரு மீறுதல் செய்கிறார். இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது பெத்லகேம் தான் சொந்த ஊர், அப்பத்தின் வீடுன்னு சொல்லி அதுக்கு பேரு. எப்பிராத்தா அப்படின்னு சொல்லும் போது பெத்லகேம் தான். எப்பிராத்தியர் ஆகிய அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த எப்பிராத்தான்னு சொன்னா கனிதரும் இடம். பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு, எப்பிராத்தான்னா கனிதரும் இடம். இந்த இடத்துல தான் அவங்க சொந்தமா குடியிருக்கிறாங்க. இங்க பொருளாதார நெருக்கடி வரும்போது
அந்த தேசத்துல பஞ்சம் வரும்போது அப்பத்தின் வீடே வறண்டு போகிறது, கனி தரும் இடமே சாபமாய் போகிறது, அந்த இடத்துல கனி இல்லாமல் போகிறது. இதனால ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்ததுனால இந்த எலிமெலேக்கு பெரிய சொத்துக்காரர், பணக்காரர் அவர். அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதி நிலங்களை எல்லாம் வித்துட்டு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிலத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் வித்துட்டு அவர் மோவாப் தேசத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு யூதர்களுடைய பாரம்பரிய நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது அவர் ஒரு இப்படி சுயமா அவர் யோசித்து இருக்கிறார், நிலத்தெல்லாம் கொஞ்சம் வித்துடலாம் கை செலவுக்குன்னு சொல்லிட்டு வித்துட்டு போயிட்டார் கொஞ்சம் வச்சுட்டு. நீங்க பாருங்க, இந்த கானான் தேசம், தேவன் கொடுத்த இந்த தேசம் பறந்து விரிந்த தேசம், பெரிய தேசம். இப்போ இங்க பெத்லகேம் குறிப்பிட்ட பகுதி, இங்க மட்டும் பஞ்சம் வந்திருக்கிறதுனால இவர் என்ன செய்திருக்கலாம் அப்படின்றாங்கன்னா, இவர் வேற ஏதாவது ஊர்ல கானான் தேசத்திலேயே, அதாவது தேவன் கொடுத்த அந்த சொந்த ஊர்லயே என்ன செய்திருக்கலாம், பெத்லகேம் விட்டுட்டு வேற கானான் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற மற்றொரு தேசங்கள்ல தேடி பார்த்து எங்க அப்பம் இருக்குது, எங்க கொஞ்சம் பிழைக்கலாம், எங்க வசதி இருக்குதுன்னு என்ன செய்திருக்கலாம், அவரு தேடி பார்த்திருக்கலாம். அவர் என்ன செய்யல, தேடி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. பெத்லகேம்ல வறட்சி வந்த உடனே தன் குடும்பத்தை அவரு அழைச்சிட்டு போய் எங்கேயாவது அப்பம் இருக்குதா, எங்கேயாவது பிழைக்கலாமா, எங்கேயாவது தங்கி இருக்கலாமா, எங்கேயாவது அடைக்கலமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கணும். அதை அவர் செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெத்லகேம் யூதா தேசம் அப்படிங்கிறது அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கு. ஏன்னா யோர்தானை தாண்டி தான் சுதந்திரிச்சாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கு. இவங்க இந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே தேடி பார்த்திருக்கலாம், தேடி பார்க்கல, மோவாபுக்கு போயிட்டாங்க. கவனிங்க, இந்த யோர்தானை தாண்டின உடனே 2.5 கோத்திரம் இருக்கு, கீலேயாத் தேசம் இருக்கு. இந்த கீலேயாத் தேசத்துல தான் ரூபன், அப்புறம் காத்து, மனாசே பாதி கோத்திரம், அந்த 2.5 கோத்திரம் அங்க சுதந்திரம் வாங்கி இருக்கிறாங்க. அந்த கோத்திரத்தை தாண்டி தான் மோவாப் தேசம் இருக்கிறது. இப்ப யோர்தானை தாண்டின உடனே இந்த 2.5 கோத்திரத்திலேயாவது அவங்க என்ன செய்திருக்கலாம், தங்கி இருந்திருக்கலாம், இங்கேயாவது பிழைச்சிருக்கலாம், அப்பம் கிடைக்குதான்னு பார்த்திருக்கலாம், கொஞ்ச நாள் இங்க இருக்க முடியுமான்னு அவங்க யோசித்திருக்கலாம். கீலேயாத் தேசம் யோர்தான் நதியினால செழிப்பா இருக்குது, அங்க அவங்க போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யல, அங்க போகாம அதை தாண்டி மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். இது எலிமெலேக்கினுடைய விசுவாச குறைவையும் பயத்தையும் காட்டுகிறது. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல தேவன் தங்களை போஷிப்பார் என்ற விசுவாசம் எலிமெலேக்குக்கு இல்ல, குறைஞ்சு போச்சு. சூழ்நிலையை பார்த்து பயந்து தேவனிடம் ஆலோசனை கேட்காம பிழைப்பு நடத்துறதுக்கு, தற்காலிகமா போய் தங்கறதுக்கு சபிக்கப்பட்ட ஒரு தேசமாகிய மோவாப் தேசத்துல, விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற ஒரு மோவாப் தேசத்துல அவர் போய் தங்கி இருக்கணும்னு நினைச்சது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. அவர் என்ன செய்திருக்கலாம், தேவன் ஆலோசனை கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. வேத புஸ்தகம், இந்த ரூத்தினுடைய புஸ்தகம் ஒரு அழகான மீட்பின் புஸ்தகமாக இருந்தாலும், ஒரு மீட்பை அது சொன்னாலும், அதனுடைய ஆரம்பம் எப்படிதான் இருக்குதுன்னா, ஒரு துக்கமான ஆரம்பத்தையே அது வெளிப்படுத்துகிறது, சோகமான ஒரு ஆரம்பத்தையே அது வெளிப்படுத்துகிறது. காரணம், எலிமெலேக்கு என்ற ஒரு மனுஷன் அவசரமாக எடுத்த முடிவு, தவறாக எடுத்த தீர்மானம், அந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் துக்கமாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சோதனைகளும் நெருக்கடிகளும் வருவது இயல்பு. சோதனை வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும். இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில நாம எதிர்காலத்தை குறித்து எடுக்கிற முடிவு நம்முடைய சந்ததியை பாதிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்கணும், நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணும். அவன் எடுத்த முடிவு சந்ததியை பாதிப்புக்குள்ள நடத்திருச்சு. ஒரு குடும்ப தலைவனாக தான் இருந்து நல்ல முடிவை எடுக்க வேண்டிய எலிமெலேக்கு இன்னைக்கு அந்த 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 குடும்பம் அழிந்து போவதற்கு, அவன் அழிந்து போவதற்கு ஒரு அவசர முடிவையும் தவறான முடிவையும் அவன் எடுத்துட்டான். அல்லேலூயா. எலிமெலேக்கு அப்படின்னு சொன்னா தேவனே என் ராஜா, அதான் அர்த்தம். எலிமெலேக்குன்னா என் தேவன் என் ராஜா, என் தேவனே எனக்கு ராஜா, அதான் அர்த்தம். ஆனா அவர் பாருங்க, தன் சுய புத்தியே ராஜாவாக நினைத்து தன்னுடைய சொந்த தீர்மானத்தையே எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்துட்டாரு,
அவர் போயிட்டாரு. தேவன் தான் நமக்கு ராஜா. நம்முடைய புத்தியோ அறிவோ நமக்கு என்ன இல்லை, ராஜாவாக இல்லை. அதை புரிந்து கொள்ளணும்னுக்கிறதுக்காக அவர் அதை மீறி அந்த மீறுதலை செய்து பயமோ நெருக்கமோ போராட்டமோ வரும்போது தேவனை சார்ந்து கொள்ளாமல் தேவனை விட்டு விலகி சொந்த முடிவெடுத்தபடினாலே ஒரு கிறிஸ்தவ தலைமுறை, அதில் வர வேண்டிய தலைமுறை பாதிக்கப்பட்டு விட்டது. அதில் தான் வரணும் இயேசு, அந்த தலைமுறையில் தான் வரணும். ஆனால் மாற்று வழியை ஆண்டவர் எடுத்து வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த 2 பேரும் தன்னுடைய குடும்பங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அங்க போய் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கிறதுக்கு போனாங்க, கொஞ்ச நாள். ஆனா அவங்க தற்காலிகமாய் போய் இருக்கணும்னு நினைச்சது நிரந்தரமாகி விட்டது. அப்படி நிரந்தரமா அங்க தங்கு போனதுனால தான் அவங்க ஒரு சோகமான முடிவை சந்திக்க நேர்ந்தது. அவங்க தனிமையாக்கப்பட்டார்கள், அவங்களுடைய வாழ்க்கை தனிமையாகப்பட்டது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க, எலிமெலேக்கினுடைய அவசர முடிவு, தவறான தீர்மானம் அந்த குடும்பத்துக்கு எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை விளங்கி புரிந்து கொள்வோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்த தேசத்தை விட்டு வெளியேறுதல். தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். அதாவது பிரசன்னத்தை விட்டு விலகுதல். தேவ பிரசன்னத்தை விட்டு அவங்க விலகிட்டாங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தை விட்டு அவங்க விலகிட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு சொந்தமாய் கொடுத்த தேசம் அது. பெத்லகேம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் தேவன் குடியிருக்கிற ஒரு இடம். தேவன் குடியிருக்கிற ஒரு இடம், அப்பத்தின் வீடுன்னு பொருள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நெருக்கமாய் தேவனை கொண்டிருக்கிற அவர்கள், அவங்க இடத்துல தான் தேவ ஆலயம் கூட இருக்கு. பெத்லகேம்ல தான் என்ன இருக்கு, ஆலயம் கூட இருக்குது. அப்படி பார்க்கும்போது தேவாலயம் வரப்போகிற தன்னுடைய தேசம், அப்பத்தின் வீடாக இருக்கிற தன்னுடைய பட்டணம், தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம், இந்த தேவ பிரசன்னத்தை விட்டு அவங்க விலகிட்டாங்க. அல்லேலூயா. பெத்லகேம்ல பஞ்சம் வந்திருக்கும் போது அவங்க என்ன செய்திருக்கலாம், ஜெபம் பண்ணி இருக்கலாம், கர்த்தர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இந்த மாதிரி பஞ்சம் வரும்போது உபாகமத்தில் சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும்னு, சுயமாய் செயல்படக்கூடாதுன்னு, ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்கன்னு கேட்கணும்னு சொல்லி அதை பயந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருப்பார், போ சொல்லியிருப்பார். அல்லேலூயா. தாவீது கூட சவுல் மரிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் யூதாவின் பட்டணத்துல போய் எங்கேயாவது குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே போ சொல்றார். எங்க போட்டோம், எப்ரோனுக்கு போ. அப்ப கர்த்தரை அனுப்பி வைக்கிறார். அந்த மாதிரி என்ன செய்திருக்கலாம், இவன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நாங்க இந்த மாதிரி பஞ்சத்துல கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை தற்காலிகமா எங்களுக்கு காட்டுங்க, பஞ்சம் தீர்ற வரைக்கும் நாங்க எங்க போய் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க கேட்கல. அவங்களுடைய பார்வைக்கு மோவா கொஞ்சம் செழிப்பா தெரியுது, நம்ம அங்க போலான்னு அவங்க சுயமாய் முடிவெடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. இந்த மோவாப் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது, அது தேவனுடைய காலை கழுவுகிற பாத்திரம் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 109:8-9 மோவாப் என் பாத பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் காலை கழுவுகிற ஒரு பாத்திரம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடம், விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற ஒரு இடம், தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்தை அவங்க தெரிந்து கொண்டு அங்க போனோம்னு விரும்பினது, அவங்க பிரசன்னத்தை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கறத வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்துல சோதனை வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் என்று கர்த்தர் அனுமதிக்கும் போது அவங்க உள்ளத்தை சோதிக்கிறதுக்காக நான் அனுமதிப்பேன் கூட சொல்லி இருக்கிறார். என்னை பின்பற்றுவாங்களா பின்பற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற காரியத்துக்காக கூட அவர் சொல்லியிருக்கார். அப்போ பஞ்சத்துல வரக்கூடிய சோதனையில தேவன் அந்த பஞ்சத்தை அனுமதிப்பது விசுவாசத்தை சோதிப்பதற்காக. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி அங்கே இருந்திருக்கணும். அதே ஊர்ல தான் போவாஸ் இருக்கிறார். போவாஸ் எங்கேயுமே என்ன செய்யல, போகல. அவர் எந்த தேசத்துக்கும் ஓடி போகல, மோவாபுக்கும் போகல, வேற எங்கேயாவது இருக்குமான்னு தேடியும் போல. அவர் பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, தன் சொந்த தேசத்தை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த பெத்லகேமிலே அவர் என்ன செய்தாரு, இருந்தார். போவாஸ்
கர்த்தரை நம்பி இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டாரு. எலிமெலேக்கு கர்த்தரை விட்டு விலகினதுனால அழிஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த எலிமெலேக்கு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகவே கூடாது என்பது தேவ சித்தம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள் வரும், பொருளாதார நெருக்கடிகள் வரும், பஞ்சங்கள் வரும். நம்முடைய ஆவிக்குரிய எல்லை எது அப்படின்னா ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, பலி செலுத்துவது, சபை கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய எல்லையாக இருக்கிறது. இந்த எல்லைகளை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. இந்த எல்லைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா தேவ பிரசன்னத்திலே இருக்கணும். யோனா கூட பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி அப்படின்னு சொல்லும் போதுதான் வாழ்க்கையில சூறாவளி வந்தது, புயல் வந்தது, கடல் கொந்தளிப்பு வந்தது, மீன் விழுங்கினது, பாதாள பரியந்தம் அவன் உள்ளே போனான், நெருக்கப்பட்டான். கடைசியில் அவனை மீன் வெளியே கொண்டு வந்து கக்கி விடும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். இப்படி போராட்டங்கள் நெருக்கங்கள் வருவதற்கு தேவ சந்நிதியை விட்டு விலகாது இருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியாமல் போய்விடும், கர்த்தர் நம்மை காக்க முடியாம போயிடும். அதனால நமக்கு கொண்டு போய் விட்டிருக்கிற அந்த தேசத்துல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாந்து விடும்போதே சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்திலே சொல்லிட்டார், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போறீங்க, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு போய் உங்களை நாட்டு போகிறேன், என்றைக்கும் கர்த்தர் வாசம் பண்ணுவார், அங்க உங்களோடு இருப்பாரு. நீங்க என்ன செய்யக்கூடாது? எங்கேயும் போகக்கூடாது, யாரோடும் சேரக்கூடாது, அந்நிய ஜாதியோடு கலக்கக்கூடாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தார். ஆனா இதையெல்லாம் தெரிந்திருந்தோம் அந்த எலிமெலேக்கு ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார். தேவ சமூகத்தை விட்டு விலகு போய்விடலாம், போயிட்டு வந்துடலாம், அங்கே நிரந்தரமா போகலான்னு அவர் நினைக்கல, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லி போனாரு. அது அவருக்கு ஆசீர்வாதமாய் முடியவில்லை. அல்லேலூயா. இதான் அவருடைய அவசர முடிவு. இரண்டாவது அவருடைய அவசர முடிவு என்ன அப்படின்னா, தற்காலிகமாய் அவர் தங்க போனார். தற்காலிகமான அங்க போய் தங்கலான்னு போனாரு, அது நிரந்தர வீழ்ச்சியாக மாறிவிட்டது. தற்காலிகமா தங்க போனது நிரந்தரமான ஒரு வீழ்ச்சியை அவருக்கு கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. ரூத்துல 1:2-4 வசனங்கள்ல அங்க போனாங்க. அவங்க வசனம் சொல்லுது, ஏறக்குறைய 10 வருஷம் அங்க வாசம் பண்ணினாங்க, அங்கேயே இருந்து விட்டார்கள். என்ன செய்துட்டாங்களாம்? அங்கேயே இருந்துட்டாங்க. அங்கேயே இருக்கிறதுக்காக அவங்க போல, அவங்க தற்காலிகமா தான் போனாங்க. ஆனா தற்காலிகமா போனவங்க அங்கேயே போயிட்டு என்ன செய்துட்டாங்க? இருந்துட்டாங்க. அல்லேலூயா. பரதேசியாய் சஞ்சரிக்க போனவன், தற்காலிகமாய் தங்க போனவன், அங்க ஊரோடு பழகி, ஜனங்களோடு பழகி, கலாச்சாரத்தோடு பழகி, அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் இவங்க பார்த்துட்டு என்ன செய்துட்டாங்க? சரி பரவாயில்ல, தேசத்துக்கு போனா பஞ்சம், அங்க போனா ஒன்றும் பண்ண முடியாது, இது எவ்வளவு பரவாயில்ல, அதை விட இங்கேயே இருந்துப்போம், இதையே பழகிக்குவோம், இதையே செய்துக்குவோம், இங்கேயே இருந்துப்போன்னு சொல்லி அவங்களோட அவங்க பழகி இருந்துட்டாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவங்க அங்கேயே இருந்துட்டாங்கிறதுக்கான ஒரு அடையாளம் கூட திருமணம் அங்கேயே செய்துட்டாங்க. யூதர்கள் பொதுவாக அந்நிய ஜாதிகளை திருமணம் செய்யக்கூடாது, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது, அந்நிய ஸ்திரீகளிடத்திலே பரிசுத்த வித்து கலந்து போகக்கூடாது, தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. அவங்க அதையும் என்ன செய்துட்டாங்க? மீறி அதையும் செய்துட்டாங்க. இப்படி அங்க தற்காலிகமா போனவங்க நிரந்தரமாய் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, அந்த பாவ உலகத்துல அவங்க தற்காலிகமா போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சாங்க. கவனிக்கணும், பாவம் கூட, நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறு கூட சின்ன விஷயம்தான், இதை நாம இது விட்டுடலாம், இதை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் தோணும். வரும்போது சின்னதா தான் வரும், பார்க்கும்போது சின்னதா தான் தெரியும், தங்கும் போது தற்காலிகம் தான் தோணும். ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் நம்மை அடிமைப்படுத்திவிடும். அல்லேலூயா. நிரந்தரமா அடிமைப்படுத்திடும். அதனால நாம தற்காலிகம் எதையுமே சொல்லக்கூடாது. தேவன் எதெல்லாம் விலகணும்னு சொல்றாரோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? விலக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலிமெலேக்கினுடைய மரணத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு காரணத்தை வெளிப்படுத்துறார். கவனிக்கணும், கர்த்தருடைய தேசத்தை விட்டு தானும்
தன் பிள்ளைகளும் தன் மனைவியும் போனதுனால அவருடைய மரணம் நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை, சந்ததியே இல்லை, வம்சமே இல்லை, அவங்களுக்கு அது வராமே போயிடுச்சு, கிடைக்காமே போயிடுச்சுங்கிறத அவருடைய மரணம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ அவங்க நிர்கதியா நிற்கிறாங்க, தனிச்சையா நிற்கிறாங்க, தனித்து நிற்கிறாங்க, உதவியற்றவங்களா நிற்கிறாங்க. யாருமே உதவ முடியாது. உதவிக்குன்னு இருக்கிற 2 பேரை கூட அவங்க போக சொல்லிடுறாங்க. கவனிக்கணும். இப்போ அவர் எடுத்த முடிவு எந்த மாதிரி நிலையில கொண்டு போய் விட்டுது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறுமையையும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணத்தையுமே அது வெளிப்படுத்துகிறது. அது ஒரு ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. பூமியில் இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. அப்போ அவனுடைய வாழ்க்கையை அது வெறுமையாக்கி, ஒன்றும் இல்லாம, தேவ பிரசன்னத்தை இல்லாம, தேவன் இல்லாம, எதிர்காலம் இல்லாம, சந்ததி இல்லாம, வம்சம் இல்லாம ஆக்கிடுச்சே அப்படின்னு அவருடைய மரணம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய சந்நிதியை விட்டு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் விலகி போகாதபடி அந்த இடத்துல நாம் இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ஆகார் கூட பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கும்போது நாச்சியாரை விட்டு ஓடி போறா. ஓடிப்போ அப்படி போகும்போது வனாந்திரத்தை தேவன் சந்திக்கும் போது அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். ஆறுதல் சொல்லிட்டு, வாக்குத்தத்தம் சொல்லிட்டு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ போய் உன்னுடைய நாச்சியாருடைய கையின் கீழ் அடங்கியிரு. என்ன ஆலோசனை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? என்ன துன்பம் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சந்ததியை காப்பாற்ற வேண்டுமானால் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணுங்கிறத அவர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. இப்ப கையின் கீழ் அடங்கியிரு. இப்பதான் அங்கிருந்து வர்றாங்க, ரொம்ப கடினமா நடத்துறாங்களே எப்படின்னு அவங்க கேட்கல. அவங்க அங்க போய் கையின் கீழ் அடங்கி இருக்கிறாங்க. எபிரேயர் 11:13-17 சொல்லுது. 13:17 சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார்கள், விழித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லா காரியத்திலேயும் அவர்களுக்கு அடங்குங்கள். அவர்கள் துக்கமாய் செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுவோம் என்று சொன்னால், நாம அவசரமா எடுக்கிற முடிவு நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது, நம்முடைய தீர்மானம் ஆசீர்வாதமா இருக்காதுங்கிறத தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். எலிமெலேக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், ஆலோசனை கேட்டு இருக்கலாம், மற்ற தேசங்களை தேடி பார்த்திருக்கலாம், பஞ்சம் இல்லாத தேசத்திலே தங்கி இருக்கலாம், இஸ்ரவேல் அல்லாத ஜாதியாடத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம், தன் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கலாம். அந்த அவசர முடிவு அந்த ஆசீர்வாதத்தை இழக்க செய்து விட்டது. மூணாவது பார்த்தீங்கன்னா, தவறான முடிவின் பயங்கர விளைவுகள். எலிமெலேக்குடைய தவறான முடிவினுடைய பயங்கரமான விளைவுகள் என்ன அப்படின்னா, சூழ்நிலையை சமாளிக்க அவரு முடிவெடுத்தார். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை சமாளிச்சுக்குவோம், அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை சமாளிக்க எடுத்த முடிவு அவருக்கு நன்மையை கொடுக்கவில்லை, நன்மையை தரல, மாறாக இழப்பை தான் கொண்டு வந்துச்சு. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனை வரும், அப்ப ஒரு கடனை வாங்கி நாம இதை கொடுத்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும். அல்லேலூயா. நாம் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வந்துடணும், அதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய தயவு, தேவனுடைய உதவி அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நாம் அதுல இருந்து மேற்கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அப்ப சுயமா எடுக்கிற முடிவு அவருக்கு நன்மையை கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். அவங்க மனைவியும் ஒன்றும் சொல்லலை, நகோமி கூட என்ன செய்யல, இது தவறு அப்படிங்கிறத சொல்லலை, போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கல, நம்ம இங்க இருப்போம்னு சொல்லி அவங்க எதிர்த்து நிக்கல. அவங்களும் என்ன செய்தாங்க, அவருடைய முடிவுக்கு அவங்க ஒத்து போயிட்டாங்க. அதனால பாருங்க, அந்த பிள்ளைகளும் ஒத்து போயிட்டாங்க. அவங்களாவது என்ன செய்திருக்கலாம், அவங்க வயசு உள்ளவங்க, பிரமாணம் அறிஞ்சவங்க, அவங்களுக்கு பிரமாணம் தெரியும். ஏன்னா 12 வயசுலேயே யூதர்கள்
நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். 12 வயசுலேயே யூதர்களுக்கு இந்த மொத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஃபுல்லா தெரியணும். அதனால்தான் இயேசு 12 வயசுல தேவாலயத்தில் அந்த மூப்பர்களோடு பேசும்போது ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் 12 வயசுல கொடுத்துருவாங்க, படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்களுக்கு வயசு உள்ளவங்க, திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு வயசு இருக்கு. அப்போ இவங்களுக்கு பிரமாணம் தெரியும். இவங்களை என்ன செய்யல, இவங்க போல, நம்ம வரமாட்டோம்னு சொல்லி இவங்க தடுக்கல, கூடவே சேர்ந்து என்ன செய்துட்டாங்க, போனாங்க. இந்த தவறான முடிவின் பயங்கரமான விளைவுகள், அவன் பாதுகாப்பை இழந்தான், தேவனுடைய பாதுகாப்பை இழந்தான். பஞ்சத்திற்கு தப்பி ஓடிய எலிமெலேக்கு மோவாப் தேசத்தில் தன் ஜீவனையே இழந்தான். பெத்லகேமில் அவனுக்கு ஒரு கல்லறை இருக்கிறது, அந்த கல்லறையில் அவன் அடக்கம் பண்ணப்படல. அவன் எங்க அடக்கம் பண்ணப்பட்டான்? சபிக்கப்பட்ட தேசம், விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம், அங்கே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். சந்ததியை இழந்தான். தன் 2 குமாரர்களும் அங்கதான் என்ன செய்யறாங்க, செத்து போறாங்க. அவங்களும் அங்கதான் அடக்கம் பண்ணப்படுறாங்க. அல்லேலூயா. கல்லறை கூட என்ன செய்யல, சொந்த தேசத்திலே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது அவர்கள் எடுத்த முடிவினுடைய பயங்கரமான விளைவுகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் செத்தா, எந்த நாட்டில் செத்தாலும் அந்த அந்த நாட்டில் இருந்து பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு அவன் பிறந்த சொந்த தேசம் உதவி செய்கிறது. இப்போ இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே செத்து போயிட்டாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் அங்கே போய் பேசுது. அவங்க எப்படியோ அதை கொடுத்துட்றாங்க, ஃப்ளைட் மூலமாக இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே இவங்க 3 பேருடைய சடலமும் சொந்த தேசத்துக்கு வரவில்லை, அடக்கம் பண்ணப்படவே இல்லை. அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாத குறைவு. அல்லேலூயா. தாவீது சொல்லும் போது அந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலலாம் வாசித்தீங்கன்னா, ஒவ்வொரு ராஜாக்களும், அதாவது ரொம்ப பிரியமா நடந்தவங்கலாம் பிதாக்களின் கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். கவனிக்கணும், பிதாக்களின் கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். நெகேமியா செய்தி கேட்டு அழுவும் போது என்ன சொல்றாருன்னா, என் பிதாக்கள் இருக்கும் கல்லறை பாழாய் கிடக்கிறது, என் பிதாக்கள் இருக்கும் கல்லறை இடிக்கப்பட்டு கிடக்கிறது. நான் கேட்டனோ. அல்லேலூயா. இதுக்கான அர்த்தம் என்ன? இது உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட மேன்மையை, அவருடைய முடிவு பயங்கரமான விளைவை அவருக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. 2 பிள்ளைகளுக்கும் பேர் வச்சிருந்தாங்க, மக்லோன், கிலியோன்னு சொல்லிட்டு. மக்லோன்னா வியாதி உள்ளவன் அல்லது பலவீனமானவன். கிலியோன்னு சொன்னா அழிந்து போகிறவன், முடிவு அடைபவன். இந்த 2 மாதிரி பேரை வச்சிருக்கு. ஏன் இப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்தின் காலத்துல பாத்தீங்கன்னா, அவங்க எதிர்மறையான பெயர்கள் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேசத்தினுடைய நிலைமையை வைத்து, தேசம் எப்படி இருக்குது, அப்ப தேசம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, கடுமையான பஞ்சம். இவங்க பிறக்கும் போது ரொம்ப கடுமையான பஞ்சம், தேசம் மெலிஞ்சு போய் கிடக்குது, வியாதிக்கு ஒப்பா இருக்குது. அப்பதான் இவங்க பிறக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு பலவீனமானவன்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படிதான் அந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து பேர் வைப்பாங்க. அதுவே அவங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதனால பேர் வைக்கும்போது நல்ல பேரா வைங்க. அல்லேலூயா. அர்த்தமுள்ள பேரா வைங்க. அழகா இருக்குன்னு வச்சிடாதீங்க, அதனுடைய பின்னணி அர்த்தம் சரியாக இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சரியா இல்லாம பேர் வைக்கிறதுனால தான் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கூட வீணா போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. இந்த பயங்கரமான விளைவுகளில் 3வது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை வறுமையில் விட்டு விட்டான். குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கு. அல்லேலூயா. இப்ப எப்படி சொல்றேன்னா, அந்த மனைவி ஆதரவற்றவர்களா இருக்கிறார்கள். மோவாபிலே ஆகாரம் இருக்கு, மோவாபிலே பரிபூர்ணம் இருக்கு. ஆனா நகோமிக்கு மட்டும் பஞ்சம் இருக்கு. ஆனா யாரும் இல்லை, உதவி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எவ்வளவு வசதியான இடத்தில் இருந்தாலும் நாம தரித்திரமா தான் இருக்கிறோம், நாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம், நாம ஒண்ணும் இல்லாம தான் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு வறுமையில இந்த குடும்பத்தை அவன் விட்டு விட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ சித்தம் இல்லாமல் சுயமாய் எடுக்கிற முடிவினாலே தற்காலிகமா லாபத்தை கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்க எடுக்கிற முடிவு சும்மா டெம்பரவரியா ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி, ஒரு லாபம் இருக்கிற மாதிரி தெரியும்.
ஆனால் அது நிரந்தரமாக நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அது நம்மளை ஏமாத்துகிறதுக்காக இருக்கும். நம்முடைய முடிவை நாம் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், யோசிக்கணும். உபாகமம் 32வது அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 29. அதுல அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆனால் எலிமெலேக்கு தன்னுடைய முடிவை குறித்து சரியாக சிந்திக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு யோசனை அவர்களுக்கு இல்லை, அவருக்கு ஒரு உணர்வு இல்லை. தேவனை நாடி போகணும், தேவனை தேடி போகணும், அவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஒரு ஆலோசனை கேட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இதுதான் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பயங்கரமான விளைவுகளுக்கு காரணம். நாம் தேவனை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மைமுண்டாட்டம். ஒரு கப்பலை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கவனிங்க. கடலிலே போய் கொண்டிருக்கிற ஒரு கப்பல் ஒரு துறைமுகத்தை நோக்கி போகுது அப்படின்னா அது சரியான லக்கை நோக்கி போகணும். 1 டிகிரி கொஞ்சம், 1 டிகிரிங்கிறது ரொம்ப கம்மி. அந்த கொஞ்சம் இப்படி திசை திரும்பிட்டா, அந்த கொஞ்சம் திசை திரும்பினது ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, ஆரம்பத்தில் அது பெரிய பாதிப்பாகவே தெரியாது, கொஞ்சம் தானே. ஆனா அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அது வேறொரு துறைமுகத்தில் போய் நிற்கும். அல்லேலூயா. நாம் எடுக்கிற சின்ன முடிவு, சின்ன விஷயம், சின்னது நமக்கு பின் நாட்களில் பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அப்படித்தான் எலிமெலேக்கு சின்னதா ஒரு தீர்மானம் எடுத்தார். கொஞ்ச நாளைக்கு போய் தங்கிடலாம், கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனாரு. அந்த சிறிய எண்ணம் பெரிய பாதிப்பை அவருக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மைமுண்டாட்டம். பார்த்தீங்கன்னா எலிமெலேக்கு பெத்லகேமை விட மோவாப் தேசம் பசுமையாக பாதுகாப்பாக இருந்தது என்று எண்ணினார். பெத்லகேமை விட மோவாப் தேசம் ரொம்ப பசுமையா பாதுகாப்பாக இருந்ததுன்னு நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேடி போன பாதுகாப்பே அவருக்கு ஆபத்தாய் முடிந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மைமுண்டாட்டம். நாம் எலிமெலேக்கை போல முடிவெடுக்காமல் தேவனிடத்திலே கேட்டு நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் ஜெயம் கிடைக்கும். ஆகவே ஆலோசனை முக்கியம். அதை நாம கேட்டு தேவ சமூகத்தில் நடப்போம் என்று சொன்னால் எலிமெலேக்கை போல நாம் நடக்க மாட்டோம். நமக்கு போவாசை போல நல்ல ஆலோசகர் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதனால அவர் பெத்லகேமில் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. நான்காவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 காரியங்கள்ல அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போது. இப்ப 4வது இங்க தேவன் தலையிடுகிறார். மனிதனுடைய தோல்வியை தாண்டிய தேவ கிருபை. மனுஷனுடைய தோல்வி அதை தாண்டி, அதை மேற்கொண்டு, அதை ஜெயித்து, அவனுக்கு நல்லது செய்து, அவனுக்கு உதவி செய்து, அவனை மறுபடியும் ஏதோ ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் சேர்க்கிறது தான் தேவ கிருபை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள் வரலாம், எத்தனையோ இழப்புகள் வரலாம், எத்தனையோ பாதிப்புகள் கூட வரலாம். ஆனா அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடியது தேவ கிருபை. கர்த்தருடைய கிருபை அதை மேற்கொள்ளும் என்று வேதத்துல நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த குடும்பம் தவறான முடிவு எடுத்திருந்தாலும், இந்த வம்சம் அழிந்து போனாலும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் தனித்தவளாய் விடப்பட்டாலும், ஆண்டவருடைய கிருபை பாருங்க என்ன செஞ்சுன்னு சொன்னா, ரூத்து என்கிற ஒரு தூணை கொண்டு இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை கட்டியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்து போனாலும் நாம் அறியாதிருக்கிற ஒன்றை வைத்து தேவனுடைய பிரசன்னத்துல நம்மை கட்டுகிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும்? அவங்க சொன்ன மாதிரி மனம் திருந்தி, மனம் வருந்தி, நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய்விடுகிறேன், என் ஜனங்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார், என்னையும் சந்திப்பார் அப்படின்னு ஒரு ரிப்பென்ட், ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்கு இருந்ததுனால இந்த பெத்லகேமுக்கு, இந்த தேவ பிரசன்னத்துக்கு அவங்க திரும்பி வந்ததுனால இந்த ரூத் என்கிற ஒரு தூணினால் அந்த குடும்பத்தை கட்டினார். அல்லேலூயா. தேவனுடைய மாபெரும் கிருபை. நீ எதை இழந்தாலும் சரி, மனம் திரும்பினால் தேவ சமூகத்திலே கட்டப்படுவாய். எலிமெலேக்கு அழிந்து போனால் என்ன, குடும்பம் அழிந்து போச்சுன்னு சொன்னால் என்ன, சந்ததி இல்லையே என்று சொன்னாலும் என்ன,
ஆனால் நாம் மனம் திரும்பும் போது தேவ கிருபை, மாபெரும் கிருபை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. புருஷனுடைய தவறு குடும்பத்தை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றாலும் மனைவியினுடைய மனம் திரும்புதல் மருமகளை கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்துல தான் அழிந்து போகாதபடிக்கு தன்னுடைய பெயரை நிலைநிறுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய தவறுகளையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னித்து நமக்கு கர்த்தர் உதவி செய்ய கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல் கடலின் நடுவே போய் கொண்டிருக்கிற வேலையில திடீரென்று பயங்கரமான ஒரு புயல் காற்று. இந்த புயல் காற்று கப்பலை தாக்கி கப்பல் முழுகக்கூடிய அளவுக்கு மோசமான நிலையை அடைகிறது. அப்படிப்பட்ட ஒரு காத்து. எல்லாரும் பயப்படுறாங்க, பயந்து நடுங்குறாங்க. அப்போ கேப்டன் ஒரு ஐடியா சொல்றார். நல்லா கவனிங்க. ஆழ்கடல்ல நங்கூரம் போட முடியாது. ஏன்னா பல்லாயிரம் அடி ஆழம் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு நங்கூரத்தை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இந்த மீன் பிடிக்கிற போட்ல போறவங்க எல்லாம் அவங்க ஒரு நங்கூரம் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னு சொன்னா, பெரிய ஒரு தார்பாய், இந்த தார்பாய் மாதிரி ஒரு கவர் பெருசா இருக்கும். அதை தண்ணிக்குள்ள போட்ட உடனே அதுக்குள்ள தண்ணி போய் பால் மாதிரி அது பெருசாயிடும். பெருசாகி அந்த தண்ணிக்குள்ள அது காற்று இழுக்காதபடி அழுத்தத்தை கொடுக்கும். அது ஒரு விதமான நங்கூரம். ஆனா இந்த கப்பலுக்கு அந்த மாதிரி நங்கூரத்தை பயன்படுத்த முடியாது. இவங்க வச்சிருக்கிற அந்த இரும்பு நங்கூரத்தை ஆழ்கடல்ல போடவும் முடியாது. இப்போ அந்த கேப்டனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை வருதுன்னு சொன்னா, இந்த கப்பல் கீழே ஆழங்களை கண்டறியக்கூடிய ஜிபிஆர்எஸ் கருவிகள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க போய் கொண்டிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு மலை இருக்குது. இந்த மலை ரொம்ப உயரத்துல தான் இருக்குது. அந்த மலையில நங்கூரம் போடக்கூடிய அளவுல தான் இருக்குது. அது ரொம்ப சுலபமா போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இந்த கேப்டன் கொடுக்கிறார். உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த நங்கூரத்தை அந்த மலை பாறைகளில் இடுக்குல இறக்குறாங்க. அது போய் நல்லா கெட்டியா பிடிச்சிக்குது. இப்ப கப்பல் இந்த புயல் காற்றுல அடிச்சுட்டு போகாதபடிக்கு அங்க நிக்குது. அந்த கப்பல்ல இருந்த ஒருத்தர், ஒரு சீனியர், அவர் என்ன செய்தார்னா, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஒரு ரப்பர் படகை அவர் வச்சிருக்கார். அவர் என்ன செய்யறாருன்னா, நான் இந்த கப்பல்ல இருந்து மூழ்கி செத்து போக எனக்கு மனசு இல்லை, நான் என்ன செய்ய போறேன், இதை வச்சு நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ரப்பர் படகை கொண்டு வெளியே போட்டு அதுல அவர் குதிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துல இந்த ரப்பர் படகு காற்றில் அடிச்சு கவுந்துருச்சு. அவர் என்ன செய்தாரு, அந்த தண்ணீர்ல மூழ்கி அவர் இறந்தும் போயிட்டார். கவனிக்கணும், இந்த எலிமெலேக்கு இந்த ரப்பர் படகை போல அதை மோவாபை நம்பினான். அல்லேலூயா. இது பெத்லகேம் என்னும் பெரிய கப்பலில் பஞ்சம் என்ற புயல் வந்தபோது கர்த்தர் என்ற கண்மலையின் மேல் நங்கூரம் போடாமல் தன் சுய புத்தி என்கிற சிறிய படகை நம்பி மோவாப் என்கிற ஆழமான கடலுக்குள் குதித்தவன் தான் எலிமெலேக்கு. அல்லேலூயா. எலிமெலேக்கு எங்க குதிச்சிட்டாரு? மோவாப் என்கிற ஆபத்தான கடல்ல அவர் குதிச்சிட்டாரு. அவர் கண்மலை என்கிற நங்கூரத்தை பாய்ச்சி காத்திருக்கல, சுய புத்தி என்கிற ரப்பர் படகை நம்பினாரு. புயல் என்கிற சோதனையில சிக்கிட்டாரு. நாம என்ன செய்யக்கூடாதான்? கர்த்தரை நம்பி, அல்லேலூயா, கண்மலையிலே அஸ்திபாரம் போட்டு நங்கூரத்தை போட்டு நாம காத்திருப்போம்னு சொன்னா புயல் ஓய்ந்து சூழ்நிலைகள் மாறி நமக்கு நிச்சயமான ஒரு நல்ல வழியை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை என்பது மனுஷருடைய தோல்வியை அப்பாற்பட்டது. மனுஷருடைய தோல்விக்கு அப்பாற்பட்டது. என்ன தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியிலிருந்து அவங்கள மறுபடியும் தேவ திட்டத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவ கிருபையினால் முடியும். யாருக்குமே தெரியாதுங்க. நல்லா கவனிங்க. பிசாசு நல்லா அவனுக்கு தெரியும், எலிமெலேக்கின் சந்ததியிலே இயேசு பிறப்பார் என்று அவனுக்கு நல்லா தெரியும். இந்த சந்ததியில தான் பிறக்க போறார் நல்லா தெரியும். போவாஸ் இந்த சந்ததி கிடையாது, அவர் பெத்லகேமில் இருக்கிறார். அவர் உறவின் முறை, அவ்வளவுதான், நெருங்கின ஒரு உறவு முறை. ஆனா கர்த்தர் பாருங்க, இவங்க செய்த தவறு, இவங்க செய்த முடிவு, அவசர முடிவு, அவசர தீர்மானம்,
தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியல. பிசாசனுடைய கிரியைகளை ஆண்டவர் ஜெயிக்கிறார் தன்னுடைய கிருபையினால. இந்த சந்ததியை போவாஸ் மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு? கற்றாரு. அதான் தேவ கிருபை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை புயல்கள் வரலாம், விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? நழுவி போகவே கூடாது. பெத்லகேமை விட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தராகிய கண்மலையின் மேல் நம்முடைய நங்கூரத்தை போடுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தற்காலிகமான புயலோ போராட்டமோ பிரச்சனையோ பாடுகளோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய நித்திய பாதுகாப்பினால் அது காக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய கிருபை பெரிதாய் விளங்கினது, பெரிதாய் விளங்கினது. அல்லேலூயா. அழிவின் விளிம்பில் இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆதரித்து ஆசீர்வதித்து அந்த ரூத் என்கிற தூணை கொண்டு அந்த ஒரே தூண்ல கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினார். இயேசு மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் அதன் மேல் கட்டி இணைக்கப்பட்டு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு பெரிய ஆலயமாக எழும்புகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது போல, அந்த குடும்பத்தில் ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த குடும்பம், அழிஞ்சு போன அந்த குடும்பத்தை கர்த்தர் இன்னைக்கு மகிமையான குடும்பமாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிமெலேக்கினுடைய சரித்திரம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. அவனுடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு எச்சரிக்கை. கவனிக்கணும். நம்முடைய பெயரோ அல்லது அடையாளமோ நம்மை ரட்சிப்பதில்லை. நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவனே. அவருக்கு கீழ்ப்படியும் போது மட்டுமே அவர் நம்மை பாதுகாக்க முடியும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் உங்களையும் விட்டு விடுவார். என் குமாரனாகிய சாலமோனே, உன் தேவனாகிய கர்த்தரை உத்தம இருதயத்தோடும் உண்மை மனதோடும் நீ சேவிக்க வேண்டும். ஏன்னா அவர் தேடுகிறவர்களை கைவிட மாட்டார், அவரை விட்டுவிட்டால் என்றைக்கும் கைவிடுவார் அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு அவர் உபதேசம் சொல்லியிருந்தார். இப்ப இன்றைக்கு எலிமெலேக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார். கவனிக்கணும். நம்முடைய பெயரோ நம்முடைய புகழோ நம்முடைய அந்தஸ்தோ நம்முடைய கௌரவமோ நம்மை ரட்சிக்காது. எலிமெலேக்கு பெத்லகேமியன் என்பதனால அவன் ரட்சிக்கப்படல. தேவனுடைய ஆலயம் இருக்கிற பட்டணத்திலே குடியிருக்கிறவன் என்பதனாலே ரட்சிக்கப்படல. அவருக்கு இருக்கிற அந்தஸ்து அவர் ரட்சிக்கல. அவர் பெரிய பணம் சொத்துக்களை வைத்திருந்தார், அது அவரை ரட்சிக்கல. தேவனுடைய கிருபை தான் அவரை ரட்சித்தது, அந்த குடும்பத்தை ரட்சித்தது. அல்லேலூயா. அவர் இறந்து போனார், மரித்து போனார், அழிந்து போனார். கல்லறை கூட அவருடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்ட போதிலும் இப்பேற்பட்ட இழப்பிலும் இருந்து ஒரு குடும்பத்தின் சந்ததியை மீட்க முடியுமானா அது நம்முடைய தேவ கிருபையினால தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் தேவனுடைய வழிகளை விட்டு விலகாதிருங்கள். உலக வழிபாடுகளுக்கு செவிகொடாதிருங்கள். மோவாபை நாடி போகாதிருங்கள், அதை தேடாதிருங்கள். உங்களுடைய அவசர முடிவும் தீர்மானமும் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்காதபடி தேவ கிருபையை சார்ந்திருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சொந்த புத்தியை நம்பாதீங்க, சொந்த ஆலோசனையை நம்பாதீங்க. சில வேளையில பிசாசு நமக்கு ஒரு ஆலோசனை மனசுல வரும், அது தேவனே கொடுத்தாருங்கிற மாதிரி அதை நமக்கு என்ன செய்வான், மனசுல தோணும். இந்த ஆலோசனை தேவன் தான் தந்திருப்பாரோ, ஏன்னா நமக்கு அவர் தான் தருவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது கொடுக்கும். இது ஏமாற்றக்கூடிய ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. ஆமா, ஏமாற்றுக்காரன் என்றே பைபிள் சொல்கிறது. அவன் திருடன், அவன் ஏமாற்றுக்காரன். அதனால நமக்கு வரக்கூடிய யோசனை தேவனுடையது தானா, கர்த்தர் தான் நம்மகிட்ட பேசுறாரா, கர்த்தர் தான் நம்மகிட்ட சொல்றாரா அப்படிங்கிறத 1, 2, 3 தரம் கூட நம்ம அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்க கிதியோனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தேவன் தான் என்னோடு பேசுகிறாரா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள 2 முறை அவர் அடையாளம் கேட்கிறார். அடையாளத்தை கேட்கிறார். தோலை நான் போடுறேன், பனி அதுல பெய்யணும். 2வது, பனி அதுல பெய்யக்கூடாது, தரால தான் பனி பெஞ்சிருக்கணும். இப்படி வித்தியாசமான அடையாளங்களை அவர் கேட்கும்போது கர்த்தர் அதை செய்கிறார். கர்த்தரால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் நம்ம கூட பேசும்போது நம்ம அதை உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொந்த புத்தி தான் ராஜாவாக இருக்கிறது. என் தேவனே என் ராஜா. எலிமெலேக்குனா என் தேவனே என் ராஜா, என் ராஜா தான் என் ஆள வேண்டும். ஆனா இன்னைக்கு அவருடைய புத்தியை அவர் நம்பினதுனால அவர் பாருங்க தப்பான முடிவு எடுக்க முடிஞ்சது. ஏன்னா மனுஷனுடைய முடிவுகள் மரண வழிகள்.
நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எங்கே தான் போய் முடியும்? மரணத்தில் தான் போய் முடியும்னு பைபிள் சொல்லுது. இதை யாரும் மறுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவிலே சரியாய் நடப்பேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய முடிவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் முடிவும் இல்லாதவர், ஆரம்பமும் இல்லாதவர். அவரால் மட்டும்தான் நல்ல முடிவை கொடுக்க முடியும். அவர்கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் நம்மை நல்ல வழியில நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து நல்ல முடிவுகளை பெற்றுக் கொள்ளுகிறோமா? பெற்றுக் கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி அவர் திசை மாறி போனது போல நாம் என்ன செய்யக்கூடாது? திசை மாறி போகவே கூடாது. என்ன இக்கட்டு வந்தாலும் சரி, நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுக்கு வெளியே எந்த பாதுகாப்பும் இல்லை. தேவனுக்கு உள்ளதான் பாதுகாப்பு, தேவனுக்கு வெளியே நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் கிருபையை சார்ந்திருப்போம். தேவனுடைய கிருபை தான் நம்ம என்ன செய்யுமா? பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கிருபை தான் நம்மை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு எலிமெலேக்கு நமக்கு முன்பாக ஒரு பாடமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம், அந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள்ல கூட யோசித்திருக்கலாம், நம்ம திரும்பி போயிடலாமா? 10 வருஷம் ஆகி போச்சு, அதுக்குள்ள நம்ம திரும்பி போகலாமான்னு ஒரு யோசித்து கூட இருக்கலாம். ஆனா நாம உலகத்துக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா உலகம் நம்மை திரும்பி போக விடாது. அல்லேலூயா. உலகம் நம்மளை என்ன செய்யும்? கவர்ந்து இழுக்கும், நம்மளை திரும்ப போக விடாது. நம்மளை கட்டி வச்சிரும். மீதியானியர் பலியிடும் போது இஸ்ரவேலரை என்ன செய்தாங்களாம்? அவங்க கூப்பிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். சரி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு தான் போனாங்க. சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரலான்னு தான் போனாங்க. ஆனா அங்க போன உடனே அவங்களுக்கு விருந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. பயங்கரமான ஒரு விருந்து. அந்த விருந்தனுடைய திருப்தி அவங்க அடைஞ்ச உடனே, திராட்சை ரசத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து திருப்தியை கொடுத்த உடனே அவங்க கண்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. மீதியானிய ஸ்திரீகளை அவர்களுக்கு முன்பாக நடனமாட வைத்து என்ன செய்தாங்க? அவங்க கண்களை குருடாக்கினாங்க, கண்களை மயக்கினாங்க. அவங்களால அங்கிருந்து வரவே முடியல. அப்போ தற்செயலா போலாம், சும்மா போயிட்டு வந்துடலாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடலாம், நம்ம எதுவும் அட்டன் பண்ண தேவையில்லை, நாம எதுவும் சாப்பிட தேவையில்லை, நாம இதுல பங்கெடுக்க தேவையில்லை, இப்படி எல்லாம் நினைச்சுதான் போவோம். ஆனா நீ போயிட்டியன்னா அது உன்னை கட்டி வைத்து விடும். அப்படிதான் அவர் அங்க பாதிக்கப்பட்டார். அப்படிதான் அவர் அங்க தவறான முடிவினால அங்க அழிஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. ஒரு பெரிய துக்கமான விஷயம். இன்னைக்கு எலிமெலேக் நமக்கு முன்பாக ஒரு பாடமாக இருக்கிறார், ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம சரிப்படுத்திக்கவும் முடியும், ஒருத்தரை பார்க்கும்போது எச்சரிக்கையாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. அதான் இன்ஸ்பிரேஷன். ஒருத்தருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் நம்முடைய இயேசப்பா மட்டும்தான். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய உந்து சக்தியாக இருக்கிறார், உற்சாகமூட்டுகிறவராக இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சாட்சியாக இருக்கிறார். அவரை பார்த்து அப்படி அடிச்சுடைய பின்தொடரும் போது, அவருடைய ஆலோசனையில நடக்கும் போது நாம் நம்முடைய சந்ததிக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சுட்டு போக முடியும். அல்லேலூயா. இந்த எலிமெலேக்கு தன் குடும்பத்துக்கு என்னத்தை வச்சுட்டு போனார்? குடும்ப தலைவன் தன்னுடைய சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போனார்? தன் சந்ததியே தன்னோடு கொண்டு போயிட்டார் அழிச்சு. தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூட கூடவே சேர்த்து போச்சு. இன்னைக்கு நாம நல்ல தலைவர்களாக, நல்ல குடும்ப அங்கத்தினராக, குடும்பத்துக்கு நல்ல பொறுப்பாளராக நம்முடைய சந்ததிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய சந்ததிக்கு என்ன செய்யணும், நம்முடைய தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தலைமுறை எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், நம்முடைய தலைமுறைக்கு என்ன நோக்கம் இருக்கிறது, கர்த்தர் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம தேவ சமூகத்தில் கேட்டிருந்தா, ஒருவேளை அவன் கேட்டிருந்தா நல்ல ஆலோசனை கொடுத்திருப்பார். இப்ப நாம கேட்டா நமக்கு என்ன செய்வாரு? நல்ல ஆலோசனையை கர்த்தர் தருவார். ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும், ஆலோசனை கேட்கணும். நம்மை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அவசர முடிவு தேவையில்லை, அவசர தீர்மானம் தேவையில்லை, தவறான தீர்மானம் எடுக்க வேண்டாம்.
கர்த்தர் சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல வழிகளை காட்டுகிறவர். ஒருவேளை தாமதித்தாலும் அந்த வழி நமக்கு நல்லதாகவே இருக்கும். நம்மளை கொண்டு போறது நமக்கு பிடிக்காவிட்டாலும் அந்த வழியில நல்ல முடிவு இருக்கும், சமாதானம் இருக்கும். தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். அல்லேலூயா. திரும்புவோம், பெத்லகேமை நோக்கி திரும்புவோம், சொந்த தேசத்தை நோக்கி திரும்புவோம், தேவ பிரசன்னத்தை நோக்கி திரும்புவோம், தேவன் குடியிருக்கிற வீட்டை நோக்கி திரும்புவோம், ஆலயத்தை நோக்கி திரும்புவோம். அப்படிதான் அவன் திரும்பினான். அன்னைக்கு திரும்பினா வசனம் சொல்லுது, எழுந்தாள். தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும்படி எழுந்து. இன்னைக்கு நம்முடைய மனசுல நாம் திரும்பி வரும்படி எழுந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையை மாற செய்வார். நம்முடைய வாழ்க்கை தேவ கிருபை மாற்றிவிடும். அல்லேலூயா. வாழ்க்கை மாறினது, வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, குடும்பம் கட்டப்பட்டது, நல்ல ஆலோசனை கிடைத்தது. நகோமிக்கு தேவன் ஆலோசனை கொடுத்தார். நல்ல உறவின் முறை இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, திருமணம் செய்வதற்கு, வாழ்க்கையை கட்டுவதற்கு, எதிர்கால சந்ததியை பெற்றுக் கொள்வதற்கு கற்றுக் கொடுத்தார் ஆலோசனை. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? கர்த்தர் கொடுத்த ஆலோசனை. அந்த ஆலோசனை நகோமியினுடைய சந்ததியை கட்டி எழுப்பினது. நகோமி பிள்ளைக்கு தாயானால். கர்த்தர் செய்த பெரிய கிருபை. என் பிள்ளை கர்ப்பத்திலே பிள்ளைகள் பிறக்குமோ, என் கர்ப்பத்திலே பிள்ளைகள் உண்டாகுமோ, அது சாத்தியமே இல்லைன்னு சொன்னவளுக்கு இன்னைக்கு மடியில பிள்ளையை கொடுத்த தேவ கிருபை. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். அவள் மனம் திரும்பி வந்ததுனால அவள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, எலிமெலேக்கின் வம்சம் பூமியிலே ஒழிந்து போகக்கூடாது என்று அவன் மேல் வைத்த கிருபை, நகோமின் மேல் வைத்த கிருபை, ஆண்டவரே, பாழா போன தேசத்திற்கு, பாழாய் போகும் தேசத்திற்கு அவன் போனாலும், தீட்டுப்பட்ட தேசமா இருந்தாலும், விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசமா இருந்தாலும், அங்கேயும் ஒரு முத்தை நீர் கொண்டு வர முடிந்தது. அங்கிருந்தும் ஒரு நல்ல ஆத்துமாவை கொண்டு வர முடிந்தது. மோவாபிலிருந்து ரூத்தை கொண்டு வர முடிந்தது. அவள் மூலமாக சந்ததியை கட்ட முடிந்தது. ஆண்டவரே, ஒரு மனுஷன் தவறு செய்தாலும் அவன் எங்கே தவறு செய்தானோ அதிலிருந்து கூட ஒரு ஊற்றை கிளம்பி வர செய்யக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு. அங்கிருந்து கூட ஒரு வழியை உருவாக்க உமக்கு முடியும். ஆண்டவரே, அந்த இடத்துல இருந்து நீர் கொண்டு வந்த அந்த ரூத்தை கொண்டு நீர் பெரிய காரியம் செய்தீர். இதுவே உம்முடைய தேவ கிருபை. அதுபோல ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்து, அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகளை நீ செய்யாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ அவனை கொண்டு நீர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகவே கூடாது என்பதை நீர் புரிய வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ சந்நிதியை விட்டு விலகுகிறவர்களை சாத்தான் விழுங்குவான் என்று வேதம் சொல்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். இன்றைக்கும் ஆண்டவரே, அவனுடைய வாய்க்கு நீர் தப்புவிக்க, அவன் வாயை கட்டி போட தேவ பிரசன்னம் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். தேவ பிரசன்னத்திலே தானியேல் இருந்ததினாலே சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. அவன் தேவ பிரசன்னத்தில் விலகினதினாலே சிங்கத்தின் வாய் அவனை விழுங்கினது. நாங்கள் அவனை எங்களுக்கு முன்பாக ஒரு பாடமாக வைத்து, ஒரு திருஷ்டாந்தமாக வைத்து, எங்களை காத்து கொள்ள தேவ கிருபையை நாட, கிருபையை நம்பி இருக்க, எங்கள் வாழ்க்கையை கிருபை மாற்றும் என்கிற விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவர் இன்றைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் இளைப்பாறுதலை தருகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் கொடுக்கும் தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை அவர்களை மீட்டு கொண்டு வரட்டும். உடைய கிருபை அவர்களை திரும்பி வர பண்ணட்டும். மனம் திரும்பி வந்து தேவ சமூகத்திலே ஆண்டவரை நாடும் போது, பெத்லகேமிலே இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்பத்தினால் திருப்தி செய்தது மட்டுமல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே எதிர்கால சந்ததியினாலும் திருப்தியாக்கின கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை திருப்தியாக்குவீராக. சந்ததி அற்று போனவள் என்று அந்த ஊர் ஜனங்கள் பேசின பொழுது, அதே ஊர் ஜனங்களுடைய வாயினாலே சந்ததி அற்று போகவில்லை என்று பேச வைத்த கர்த்தர் உடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மை உண்டாயிருக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும், தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்ததற்காக கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரோடும், உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.